கடல் நண்டு பிடிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி கடலுக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம கடலுக்குள்ளே போயிட்டு கடல் நண்டு பிடிப்போம். செமையாக சமைக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் பிடிப்போம். மீனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நானும் நண்டு பிடிக்க கடலுக்கு வந்துட்டோம். நீங்கள் இது வரையும் கடலை பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்க ஒரு ஐயா அவர் ஐயா பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். நல்ல மீனாக தான் இருக்கு. என்ன மீன் இது? எதுக்கு என்ன நண்டுண்ணே? இங்கே எடு கவருங்க. வெட்டிக்கிறமா ஒரு நண்டு பிடிச்சாச்சு. காட்டுனேன் சூப்பராக இருக்குண்ணே நண்டு. பிடிச்சியா? கலங்கலை பார்த்தா என்னோட கூப்பிடு. நல்லா நண்டாக தான் இருக்கு. சூப்பர் நண்டாக இருக்கு. எங்க சூப்பர் கடிக்குதானே? ஆமாண்டா கடிக்குது. சரியான நண்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் நண்டு பிடிச்சிருக்கா. அப்படி சரியான பெரிய நண்டு. சரியான நல்லா தானே இருக்குது. அப்படியே திருப்பி காட்டு. சூப்பராக இருக்குண்ணே, பயங்கரமாக இருக்குண்ணே. இப்படி இருந்தா பொண்ணு கடிச்சு விடுமாண்ணா. கையை கடிச்சிச்சா? பிடிச்சியா? ஃப்ரெண்ட்ஸ் மழை வேறு வந்துருச்சு. எங்கள் அண்ணன் வேறு நண்டு பிடிச்சி. அப்படியே நண்டை காட்டு. பெரிய நண்டா? இதுவும் பெரிய நண்டு தான். ஆமாம், சரியான பெருசாக இருக்குண்ணே. இந்த கவரில் போடு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மழையும் வந்துருச்சு. நாங்கள் நண்டு பிடிச்சிக்கிருக்கோம். வேறு கருத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நண்டு ஓரளவு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதான். பரவாயில்ல, பெருசானே இருக்கு. காலை உடச்சிருக்கேண்ணே. என்னண்ணே பெரிய நண்டா பிடிச்சிட்டியா? இங்கே ஒரு சரியான பெரிய நண்டார், ஊதாக்கால் நண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் பெரிய நண்டு பிடிச்சிருக்கா. அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சரியான பெருசு ஊதாக்கால் நண்டு. போடு. அண்ணன் நானும் கடலுக்குள்ளே பிடிச்ச நண்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொட்டி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொட்டு. இங்கே பாருங்க, இங்கே வாங்க, கிட்டே வாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊதாக்கால் நண்டெல்லாம் பிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிடிச்சது நண்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டுன்னு இவ்வளோதான் பிடிச்சிருக்கோம். நாளைக்கு வருவோம் போயிட்டு. காட்டாலாம் பிடிச்ச நண்டு கிரேவி, நகர மீன் வறுவலை செம்மையா சமைக்கிறோம். கண்டா பின்னாடி ருசிக்கிறோம். எதுவுமே அலசல, அதுக்குள்ளே பார்த்தாச்சு. போட்டு தண்ணில் போட்டு வை, அப்புறம் ஊதிக்கிறோம். வேலை முடிஞ்சுங்களா? தெரிக்கிறியா? இந்த கட்டானே எடுத்துருக்கேன். இது மாதிரி தானே வர்றேன். கல் உப்பு போட்டு அலசிக்கலாம். வர்றேன்.
நம்ம கடலில் பிடிச்சா நண்டு அலசி எடுத்துக்கலாம். மீன் வறுவல் மசாலா போட்டு பிரட்டிக்கலாம். உப்பை மிளகாத்தூள் போட்டு பிரட்டிக்கலாம். நல்ல எண்ணெய், நறுக்கின பெரிய வெங்காயம், அம்மியை நச்ச பூண்டு, சிவப்பு தக்காளி, நம்ம தோட்டத்தில் காய்ச்சா பச்சை மிளகாய், மசாலா தூள், நம்ம கடலில் பிடிச்ச நண்டு, தண்ணி, முணுக்கின மிளகுத்தூள். வியாபாரம் கல்லுப்பு வியாபாரம், கல்லுப்பு வியாபாரம், வாங்கம்மா வாங்க, கல்லுப்பு வியாபாரம். ஒரு படி ஒரு படி ஒரு படி ஒரு படி ஒரு படி நெல்லுக்கு ஒரு படி ஒரு படி. என்ன வேற மீன் நகர மீன், மசாலா ஊற வச்சா நகர மீன். எடுத்துக்கிட்டு இருக்கோம் நடுவில் போய் கொஞ்சம் வாழை இலை, சுட சுட சோறு, சுட சுட சோறு, சர சர சாறு, எனக்கு கொஞ்சமா போய் கிரேவி, வறுத்த நகர மீன், திருப்பிடா சூப்பரா இருக்கா? இந்த மீனெல்லாம் வேமாட்டோம் குட்டிக்குள்ள. நகர மீன் மொறு மொறுன்னு இருக்குங்க. நண்டு கிரேவி வேற லெவல்.
நண்டு கிரேவியும் நகர மீன் வறுவலும் வேற லெவலுங்க. நகர மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வில்லேஜ் ஆட்டோகிராஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நகர மீன் நண்டு கிரேவி வேற லெவல் சூப்பராக இருக்குங்க. நகர மீன் சூப்பராக இருக்கு, மொறு மொறுன்னு இருக்கு.